சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, ஒட்டுமொத்த வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட போகும் திரிஸ்தான விருத்தி யோகம் பெறப்போகின்றீர்கள். காரணம் குருவனுடைய பெயர்ச்சி. 12 வருடங்களுக்கு பிறகு உச்சமடையக்கூடிய குரு பகவான் மூலமாக, அதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓடி போனவனுக்கு 9 குருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட 9ஆம் வீட்டில் அமரக்கூடிய குருபவன் மூலமாக மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு. பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. மிக முக்கியமான 3 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. 3 விஷயத்துல விருத்தியும் கிடைக்க போகுது. அது என்னன்றதை இன்றைய பதில பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவு வச்சு பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளும் தவறாம செலுத்திச்சுங்க. ஆனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடங்கள் எல்லாம் சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வை விழுந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சி இருக்கும், ஆனா வெற்றி கிடைக்காது. எந்த ஒரு காரியத்திலும் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முட்டுக்கட்ட, ஒரு தடை என்பது இருக்கும். ஏதோ ஒரு மனபயம், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நேரடியா எதிரிகள் எதிர்க்கலனாலும் மறைமுகமான எதிரிகளால் சில பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நடக்க இருக்க வேண்டிய நல்லது நடக்காமல் ஏதோ ஒரு காரண ரீதியாக தடைபட்டு கொண்டே இருக்கும். அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பதற்கு குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு உங்களுக்கு. மிதுன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படியே பேர்ச்சரிச்சு கடகராசிக்கு வந்து உச்சமடைய போகிறார். ஏன்னா கடகம் என்பது குருபகவானுடைய உச்ச வீடு. ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருப்பாரு இந்த குரு பகவான். அப்போ 12 வருடங்கள் கழிச்சுதான் இந்த கடகராசியில் வந்து இப்போ உச்சமடைய போகிறார். அப்போ 12 வருடங்களுக்கு பிறகு உச்சமடைந்திருக்கக்கூடிய இந்த குருபவன் மூலமாக விருச்சிக ராசிக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடைபெற போகுது. ஏன்னா உங்களுடைய விருச்சிகத்திற்கு 9ஆம் வீடு கடகம். 9ஆம் வீட்டில் போய் உச்சமடைவார் இந்த குரு பகவான். ஓகேங்களா? பாக்கிய ஸ்தானத்தில் குரு உச்சம். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது செய்வார். அதில் முதல்ல குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்பார். ஏன்னா 2ஆம் வீடான தனுசுக்கு அதிபதி இந்த குரு பகவான். அப்போ குடும்ப ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவான் 9இல் உச்சமடைந்தால் கண்டிப்பா விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை, திடீர் திருமணம், விரும்பிய நபரை திருமணம் முடிக்கிறது, மறுமண வாழ்க்கை போன்றவைகள் ஏற்படும். அதோட உங்க ஃபேமிலியில யாராவது முக்கியமான மெம்பர்ஸ்க்கு திருமணம் நடைபெறாமல் தடைபட்டு கொண்டே இருக்கு, உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு அப்படின்னா அந்த திருமணமானது டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரும். அதே போல 9ஆம் வீடு அப்படின்றது சில பேருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு யோகங்களையும் குறிக்கும். ஸோ அப்படிப்பட்ட வெளியூருக்கு போறது, வெளி மாநிலத்தில் செட்டில் ஆகிறது, அது வெளிநாடு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதோட பதவி வாய்ப்பை கிடைக்கும். ஸோ பதவி விருத்தி யோகம் உண்டு. இந்த விருத்தி யோகத்துல முதல்ல சொல்றது வேலையில சம்பள உயர்வு, ப்ரமோஷன் போன்ற விஷயங்களும், மேற்படி பதவிகள், முக்கியமான பொறுப்புகளும் கிடைக்கும். இது போக மிக முக்கியமா ஒரு விஷயம் இருக்கும். கவர்மெண்ட் வேலை, அரசாங்க துறைகளில் அரசாங்க வேலையோ அரசியல் சார்ந்த பதவிகளோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒரு சக்சஸ் இருக்கு. அப்போ பதவி விருத்தி யோகம் முதலாவதாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுவே பிரச்சனையில ஒரு பிரச்சனை முடிய போகுதுங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடியது மிக முக்கியமா பெண்கள் சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது பெண்கள் சார்ந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது பெண்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனை இருக்கு ஃபேமிலியில் அப்படின்னாலும் சரி, அது சரியாகும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய பிரச்சனை, அவங்களால உங்களுக்கு ஒரு டார்ச்சர், அவங்களால உங்களுடைய வேலையில ஒரு பாதிப்பு இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும். சரிங்களா? பிரச்சனையில இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். அதுக்கடுத்து 2வது விருத்தி யோகம் அப்படின்றது வம்ச விருத்தி யோகம் கண்டிப்பா இருக்கு. குடும்பத்துல வாரிசுகள் உருவாகும். பல வருஷமா நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு கூட குழந்தை பாக்கியம் இந்த வருடம் நிச்சயமான முறையில கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் அந்த குருவனுடைய 5ஆம் பார்வை என்பது உங்க ராசியில பதியுது. விருச்சிக ராசியை பார்க்கிறாரு குரு பகவான். அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் பெறுவதில் சிக்கல், தடையா இருக்கக்கூடிய உடல் குறைபாடுகள் சரியாகும். ஓகேங்களா? அப்போ குறைபாடுகள் சரியாகி அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல ஜாதக ரீதியா பித்ரு தோஷம், முன்னோரு தோஷம் இருக்கு, அதனால ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குதுன்றது அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய வருடம். அப்போ குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் ஸ்ட்ராங்கா நீங்க பண்ணிக்கிங்க. வம்ச விருத்தி யோகம் 2வதாக. அடுத்து அதுவே பிரச்சனையில செகண்ட் பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமான கூட பிறந்த சகோதர சகோதரி வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள், வீண் வதந்தி, வீண் பொருள்னு சொல்லுவான், அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா காரணம் 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். உங்களோட விருச்சிகத்துக்கு அது 3ஆம் வீடு. அப்போ கூட பிறந்தவங்க பிரச்சனை,
நிலப்பிரச்சனை, விற்க முடியாத நிலத்தை சொத்தை விற்று அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதுபோல் போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான வழக்கு பிரச்சனை இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வரும். இதுபோக சிறுதூர பயணம், டிராவல் பயணம் செய்யக்கூடிய டூ வீலர் வண்டி வாகனம், கார் வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது புதுசாக நான் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்றவங்களுக்கு வாங்கக்கூடிய யோகமோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக 3வது விருத்தி யோகம் அப்படின்றது நிச்சயமாக இந்த ஒரு நேரில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் தனுசுக்கு மட்டுமல்ல மீனத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். மீனம் என்பது உங்களுடைய விருச்சிகத்திற்கு 5ஆம் வீடு. அந்த 5ஆம் வீட்டில் இருக்க சனிவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ 5ல் சனிவான் ஏற்பட்டு காதல் விவகாரத்தில் ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புல ஒரு தடையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பார். கடுமையா நீங்க உடைச்சிருப்பீங்க, நல்ல எஃபர்ட் போட்டிருப்பீங்க, பலன் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ குரு வந்து வேலைக்குண்டான பதவி வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறாரு. வேலை உத்திராகம், வேலை விருத்தி யோகம் சொல்லலாம், அந்த மாதிரி ஏற்படும். காதல் விருத்தி யோகம், கண்டிப்பா கல்யாணமே கைகூடாதவங்களுக்கு காதல் டக்குன்னு மலர்ந்து கல்யாணத்தில் கைகூடும். சரிங்களா? ஸோ உங்களை பிடிச்சு போகும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு. அவ பிரிந்த கணவனை ஒன்று சேர்றதுக்கும் பிரிந்த காதல் ஒன்று சேர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இழந்த வேலை மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலையில உங்களுக்குன்னு ஒரு பிராண்டு, உங்களுக்குன்னு ஒரு பேர், உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. குறிப்பிட்ட பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்குண்டான யோகம் உண்டு. தொழிலாளியா இருந்த நீங்க முதலாளியாக தலையெடுப்பீர்கள். அதற்குண்டான பாக்கியங்களை கொடுக்குது இந்த குரு பகவான். ஓடிப்போனவனுக்கு 9 குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலுடைய கோர்ட்டு கேஸ் வழக்கு, கட்ட பஞ்சாயத்து, வம்பு வழக்கு பிரச்சனைகள் அல்லது உங்கள் மேல அவதூறாக பதைப்பிற்கக்கூடிய இந்த புரளி, தேவையில்லாத வதந்தி, இவை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்களுக்கு மூலமா நீங்க தலை போற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்க தலையும் தன்மானமும் கௌரவமும் தப்பிக்கும் இந்த 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு. அப்போ இழந்த ஒரு நல்ல பெயரை மீண்டும் பெறுவீங்க. கௌரவம் கிடைக்கும், கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். இந்த யோகம் கண்டிப்பா இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இது போக இந்த பிரச்சனை, மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தீரும். 3வது பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த குருபவனுடைய 9ஆம் பார்வை மீன ராசியில கூடிய சனி பகவான் மீது பதியது. அசுப சனியாக இருந்தவர் இப்ப சுப சனியாக மாறுவார். காரணம் குருவான் பார்க்கிறாரு, முழு சுவர் பார்க்கிறாரு. சரிங்களா? அது குருவனுடைய வீடு. அப்ப விருச்சிக ராசிக்கு இது 5ஆம் வீடாக இருக்கும். அப்ப மிக முக்கியமான பிரச்சனை, இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கும், திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கும், போன பணம் ரிட்டர்ன் கிடைக்கும், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பிரிந்த உறவு ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வரும். மேலும் அந்த சனிவன் உள்ள விருச்சிகத்திற்கு 3ஆம் வீடான மகரத்திற்கு 4ஆம் வீடான கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ சகோதர சகோதரி வழிகள் மட்டுமல்லாது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளும் தீரும் இந்த 2026. அப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் தீர்ந்து மிக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வதில் இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான முறையில் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போற பதவி, பொறுப்பு, ப்ரொமோஷன், வாரிசு யோகம் போன்றவற்றை வேறு எந்த ஒரு கிரகத்தாலும் வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் தடையாகாது, தடையின்றி நடக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது தட்சிணாமூர்த்திக்கு அல்லது நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு உங்களால் முடிந்த பால் அபிஷேகம் மற்றும் சந்தனம், மஞ்சள் அபிஷேகம் குறிப்பிட்டு தவறாமல் செய்து விட்டு வாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும். அதே போல மிக முக்கியமா மீன்களுக்கு, கோயில் குளங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறது மற்றும் நீர்நிலை இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஏதாவது ஒரு கோதுமையில உணவு அளிப்பது போன்ற விஷயத்தை செய்யுங்க. அது மிகப்பெரிய அளவு முன்னோர்களுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நடக்க வேண்டிய நல்லதை நடத்தி கொடுக்கும். தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற நம்ம ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம்.